Hi everyone, welcome to our channel Numeric Wisdom. And இன்னைக்கு நம்ம class 12 Maxல first chapter பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, relations and functions. அதுல 7 sums நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 8th sum பார்க்கலாம். ஓகே, இதை தயவு செஞ்சு ஒரு குட்டியா ஒரு பேப்பர்ல எழுதி உங்களோட 1.1ல எக்ஸசைஸ்ல பின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த சம்ல அதுல வர 16 சம்ஸுமே இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது, இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. நம்ம நிறைய படிக்க என்ன ஆகும், நமக்கு மறந்துடும். நிறைய சாப்டர்ஸ் படிக்க போறோம் இல்லையா, ஸோ மறந்துடும். ஸோ இதை மட்டும் எழுதி அதுல எல்லா எக்ஸசைஸ்லயும் எது கீ பாயிண்டோ அதை நீங்க எழுதி அந்த எக்ஸசைஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டோ இல்லை பின் பண்ணியோ வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாவே எழுதிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஒரே பென்ல எழுதினீங்கன்னா உங்க மைண்ட்ல உங்களுக்கே போரிங்கா இருக்கும். சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிங்க எப்பயுமே. ஓகே, இந்த ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன், சிமெட்ரிக்கோட கண்டிஷன், டிரான்சிட்டிவோட கண்டிஷன். ஓகே, இதை எழுதி அழகா பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ நம்ம 8th இது வரைக்கும் 7 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 7th சம் வரைக்கும் வீடியோஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் இது 8th சம் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? கொஸ்டினை படிச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஸ்டினை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஷோ தட் தி ரிலேஷன்ஸ் ஆர் இந்த செட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன செட்டு தான் கொடுத்துருக்காங்க, 1 to 5 நம்பர்ஸ் தான். அண்ட் ரிலேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a, b, a - b நம்மளுக்கு மாடுல இருக்கு, மாடுலஸ் உள்ள இருக்கு. மாடுலஸ் உள்ள இருக்குன்னா என்ன, பிளஸ்னாலும் பிளஸ் தான், மைனஸ்னாலும் மைனஸ் தான். சாரி, மைனஸ்னாலும் பிளஸ் தான். ஓகே, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மைனஸோ பிளஸோ மைனஸ் பண்ணினா நம்மளுக்கு ஈவன் வரும், ஈவன் நம்பரா இருக்கணும். ஓகே, ஏதோ ரெண்டு நம்பரை இங்க நம்ம ரிலேஷன்ல கொடுக்கற நம்பரை மைனஸ் பண்ணினா நமக்கு ஈவன் நம்பர் வரணும். சரிங்களா? இதுதான் நம்மளோட ரிலேஷன். இது ஈக்குவேலன்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவேலன்ஸ்னா என்னது, இந்த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே நமக்கு ட்ரூவா இருக்கணும். ஷோ தட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1 to 3, இதுல 3 டிஃப்ரெண்டா நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1 to 3 ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். இவங்க 3 பேருமே இதுல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்ப இவங்க 3 பேரும் ரிலேட்டட் டு இட் செல்ஃப், அவங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, இது 2 ரெண்டு ஆட் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணினோம்னா நமக்கு ஈவன் நம்பர் தானே வரும். 1 - 3 is 2, 3 - 5 is 2 இல்லையா? ஆட் நம்பர்ஸ் 2 தான் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் வரப்போகுது. அப்போ இது ரிலேட்டட் டு இட் செல்ஃபா தான் இருக்கும். அண்ட் 2 - 4 ரெண்டு ஈவன் நம்பரை நம்ம மைனஸ் பண்ணினாலும் நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, பட் நோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1 to 3 ஆர் ரிலேட்டட் டு எனி ஆஃப் 2, 4. அப்போ ஈவன் நம்பரும் ஆட் நம்பரையும் 1, 2 என்னது, 2 - 1 1 தானே வரும். ஸோ ஒரு ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும், ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ நம்ம ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அதனால அந்த எலிமெண்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்காது அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பெரிய சம் மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தான் செட்டை எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க, செட்டு எழுதணும். ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரிலேஷன் எழுதணும். அப்புறம் ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன் எழுதிட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு செக் பண்ண வேண்டியது தான். ட்ரூவா இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ், இதுதான். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. எல்லா சம்முமே இதுல இருக்கிற 16 சம்முமே ஒரே ஃபார்மேட் தான். சரிங்களா? ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கோங்க, ஸோ தட் ஈஸியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ கிவன் எழுதியாச்சு, என்ன செட் A is equal to ரிலேஷன் எழுதியாச்சு, என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டுத்தையும் எழுதிட்டேன். இப்போ நான் ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்றதுக்கு கண்டிஷன் எழுதியாச்சு. இப்போ A, அப்படின்னா என்ன அர்த்தம், A - A இல்லையா? எந்த நம்பர் இதுல இருக்கிற 5 நம்பர்ஸ்ல 1, போட்டாலும் 0 தான் வரப்போகுது, 2, 2 - 2 போட்டாலும் 0 தான் வரப்போகுது, 5 - 5 போட்டாலும் நம்மளுக்கு 0 தான் வரப்போகுது. 0 is always a even number இல்லையா? 0 is a even number. ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு இந்த கண்டிஷனை போட்டுட்டு, ஸோ அப்போ A, belongs to R, therefore R is reflexive. ஸோ சிமெட்ரிக்கான கண்டிஷன் இப்போ நான் எழுதியாச்சு. இப்போ A, இந்த கண்டிஷன் அவங்க ட்ரூன்னு கொடுக்குறாங்க இல்லையா? A, B belongs to R அப்படின்னா என்ன அர்த்தம், A - B நமக்கு ஈவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? A - B இப்போ ரெண்டுமே ஆட் நம்பரா இருந்தாதான் ஈவன் வரும், இல்ல ரெண்டுமே ஈவன் நம்பரா இருந்தாதான் ஈவன் நம்பர் வரும்.
அவங்களே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூன்னு கொடுத்தாச்சு. அப்போ நான் இப்போ 1 மைனஸ் 2 இல்லையா, 1 மைனஸ் 3, 1 மைனஸ் 3 போட்டாலும் எனக்கு 2 மைனஸ் 2 வரப்போகுது. 2 மைனஸ் 1 போட்டாலும் எனக்கு 2 தான் வரப்போகுது இல்லையா. 2 மைனஸ் 1 3 மைனஸ் 1 போட்டாலும் எனக்கு ஈவன் நம்பர் தான் வரப்போகுது. சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க 1 மைனஸ் 3 போட்டாலும் எனக்கு -2 வரப்போகுது. 3 மைனஸ் 1 போட்டாலும் நமக்கு 2 வரப்போகுது. மாடுலஸில் இருக்கிறதால நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் 2ல் தான் வரப்போகுது. சரிங்களா. அப்போது இது நான் பி மைனஸ் ஏன்னு எப்படி மாத்துறது? இப்போ நான் காமனாக மைனஸை வெளியே எடுக்கிறேன். மைனஸை வெளியே எடுத்தா என்ன வரும்? இங்கே ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் தான் நம்மளுக்கு ப்ளஸ் இல்லையா. மைனஸ் இன்டூ மைனஸ் தானே ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இன்டூ, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லித்தரேன் இதை. ஸோ இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி இல்லையா. இதில் நான் மைனஸை காமனாக வெளியே எடுக்க போகிறேன். இது ரெண்டுத்துலேயும் நான் மைனஸை காமனாக வெளியே எடுக்க போகிறேன். மைனஸை காமனாக வெளியே எடுத்தேன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இல்லையா. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். ப்ளஸ் இன்டூ ப்ளஸும் ப்ளஸ் தான். ஆனால் நான் இப்போ மைனஸை காமனாக எடுக்கிறதால நான் இதை எடுக்காம இதை எடுத்துக்கிறேன். ஓகே, மைனஸ் இன்டூ மைனஸ். இங்கே ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ இந்த ஒரு மைனஸையும் இந்த மைனஸையும் நான் வெளியே எடுத்தேன்னா எனக்கு ஏக்கு மைனஸ் வந்துடும், பிக்கு ப்ளஸ் வந்துடும். ஓகே, அப்போ நான் இதை நான் எப்படி எழுதலாம்? பி மைனஸ் ஏன்னு எழுதலாமா? பி மைனஸ் ஏ. இப்போ என்ன ஆகும் நமக்கு? பி மைனஸ் ஏ இது மாடுலஸில் தான் இருக்குது. இதில் காமனாக எடுக்கிறேன் நான். இது வெளியேனா மாடுலஸ்லேயே தான் இருக்குது. சரிங்களா. இது மாடுலஸ்குள்ளேயே தான் இருக்குது. அப்போது பி மைனஸ் ஏ என்ன வரும்? இப்போ நான் 3 and 1 வச்சுருக்கேன். சரிங்களா. இங்கே 3 மைனஸ் 1 எனக்கு 2. இங்கே மைனஸ் 1 மைனஸ் 3 எனக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 இல்லையா. அப்போது ப்ளஸ் 2 வருதா? ஈவன் வருதா? ஸோ அப்போது நான் இதை காமனாக நான் மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போது பி மைனஸ் ஏன்னு ஆகும். ஓகே, அண்ட் இதுவும் எனக்கு ஈவன் தான். ஸோ பி மைனஸ் ஏ இஸ் ஈவன். அப்போது பி மைனஸ் ஏ ஈவன்னா என்னது? பி மைனஸ் ஏ பிலாங்ஸ் டு ஆர், therefore ஆர் இஸ் சிமெட்ரிக். ஓகே, ஸோ டிரான்சிட்டிவ் பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ்னு போட்டுட்டேன். சாரி, டிரான்சிட்டிவோட கண்டிஷன் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கண்டிஷனும் இவங்களே ட்ரூன்னு சொல்லியாச்சு. இந்த கண்டிஷன் படி இது ரெண்டும் ட்ரூ. இது மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏ கமா பி என்னது? ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி இஸ் ஈவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஏ மைனஸ் பி இஸ் ஈவன் அர்த்தம். பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம்? பி மைனஸ் சியும் ஈவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஏ மைனஸ் சி ஈவனா பார்க்கலாமா? ஏ மைனஸ் சி வந்து நம்மளுக்கு ஈவனான்னு பார்க்கலாம். இதுவும் ஈவன், இதுவும் ஈவன். ஏ மைனஸ் பியும் ஈவன் பிளஸ் பி மைனஸ் சியும் நமக்கு ஈவன். இதுவும் ஈவன், இதுவும் ஈவன். ஈவனையும் ஆட் பண்ண என்ன வரும்? ஈவன் நம்பரே தானே கிடைக்க போகுது. சரிங்களா. ஸோ ஏ மைனஸ் சியும் ஈவனாக தான் இருக்கும். therefore ஏ மைனஸ் சியும் நமக்கு ஈவனாக தான் இருக்கும். therefore a minus a comma c belongs to R, therefore R is transitive. Okay, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் டிரான்சிட்டிவ்னு போட்டாச்சு. இப்போ மூணுமே கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஈக்குவலன்ஸாக தானே கேட்டிருக்காங்க. ஸோ கடைசியில் ஒரு லைனை நவ் இட் சாட்டிஸ்ஃபை ஆல் த 3 ரிலேஷன்ஸ், தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஸோ ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ். இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 1,3,5 வந்து இட் செல்ஃபாக ரிலேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த சேம் கொஸ்டின்லையே இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து எழுதியாச்சு. ஏ வந்து செட்டு கொடுத்தாச்சு. இப்போ ரிலேஷன்ஸ்லாம் என்னது? ஏ மைனஸ் பி நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும். அப்போ 1 கூட ஈவனாக இருந்தால் 0 வரும். 1,1 1,3
1,5. 2 வந்து 2,2 and 2,4. 3 வந்து 3,1, 3,3, 3,5. 4 வந்து 4,2, 4,4. 5 வந்து 5,1, 5,2, 5,5. இல்லையா? அந்த ரிலேஷன்ஸ் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். இப்போ இதை நம்ம செக் பண்ணுவோம். 1, 3, 5 வச்சு நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 1 - 3 இப்போ ஈவன் 1, 3, 5 மட்டும் தான் செக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. சரிங்களா? 1 - 3 வந்து ஈவனா வரும். இப்போ 3 - 5 வந்து திருப்பி நம்மளுக்கு ஈவன் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இதுவே போதும் நம்மளுக்கு. அப்போ 5,1 ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு 4 வரும் இல்லையா? ஸோ இதுவும் நம்மளோட ஈவன் நம்பர் தான். ஸோ ஆல் ஆர் ஈவன் இல்லையா? ஆல் ஆர் ஈவன் நம்பர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? 1, 3, 5 are related to each other. or அதுக்குள்ளேயே அது ரிலேட் ஆனா ஈக்குவலாக தானே வருது. அந்த ரிலேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதானே வருது. அப்போ ரிலேட்டட் டு ஈச் அதர். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போறோம்? இந்த கண்டிஷன் தான் வச்சுட்டு நம்ம ஒரு மூணுத்தையுமே நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். 2, 4 வந்து ரிலேட்டட் டு ஈச் அதரான்னு செக் பண்ணுவோம். சிமிலர்லி என்ன பண்ணுவோம்? 2 - 4 வந்து நமக்கு என்ன வரப்போகுது? -2. ஸோ இதுவும் நமக்கு ஈவன் தான். அப்புறம் 4 - 2 என்ன வரப்போகுது? இதுவும் நமக்கு 2. ஸோ இதுவும் ஈவன் தான். அப்போ என்ன அர்த்தம்? 2, 4 are related to each other. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 1,3,5ம் 2,4ம் இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டட் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? நமக்கே தெரியும் இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஆட் நம்பரும் ஈவன் நம்பரும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும், ஈவன் நம்பர் கிடைக்காது. நம்மளோட ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இப்போ அதையும் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இது பாருங்க, 1 - 2, 1 - 4, 3 - 2, 3 - 4, 5 - 2, 5 - 4. இது எல்லாமே என்ன வருது? நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ் தான் வருது. ஆல் ஆர் நாட் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர் தான் நம்மளுக்கு ரிலேஷன்ல கொடுத்துருக்காங்க. இது ஈவன் நம்பர் இல்லை. அப்போ இந்த எலிமெண்ட்டும் இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்டும் நமக்கு ரிலேட்டட் டு ஈச் அதர் இல்லை அப்படின்னு போட்டு சம்ம முடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1, 3, 5 இஸ் நாட் ரிலேட்டட் டு த எலிமெண்ட்ஸ் ஆஃப் 2, 5 அப்படின்னு சம்ம முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ என்னென்ன பண்ணோம்? ஈக்குவேலன்ஸ் பண்ணினோம். ஈக்குவேலன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ல ஈக்குவேலன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 1, 2, 3 ரிலேட்டட் டு ஈச் அதர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் 2, 5 ரிலேட்டட் டு ஈச் அதர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் 1, 3 அண்ட் 2, 4 இஸ் நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டா சம் நம்மளுக்கு முடிஞ்சாச்சு. இப்போ 9th சம் பார்க்கலாம். So in the question 9th பாருங்க, show that each of the relation are in the set வந்து x belongs to z 0ல இருந்து 12 வரைக்கும். 0க்கு கீழே நமக்கு greater than கீழே அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 0வும் இன்க்ளூடட். அப்போ நம்மளோட செட்டு 0 to 12 வரைக்கும் வரும். இதுவும் இன்க்ளூடட், 0வும் இன்க்ளூடட், 12வும் இன்க்ளூடட். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் வரப்போகுது. சரிங்களா? இது நம்மளோட செட் ஏ. இதுக்கப்புறம் 2 டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து a, b எப்படி இருக்கணும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கிடைக்கணும். அண்ட் இன்னொரு ரிலேஷன் வந்து a b அப்படின்னா ஏவும் பியும் சேமா இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு இதுவுமே நம்மளுக்கு ஈக்குவலன்ஸா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைண்ட் த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு, இதுக்கு முன்னாடி சம்ல ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ 1க்கு எதெல்லாம் ரிலேட்டட், இந்த ரிலேஷன்ஸ்க்கும் இந்த ரிலேஷன்லயும் எது ரிலேட்டட் அப்படின்ட்டு எழுதணும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் தான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் செகண்ட் ரிலேஷன் தான் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, கிவன் செட்டு போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன் a - b நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கணும். அதோட ரிலேஷன்ஸ்லாம் எழுதியிருக்கேன் பாருங்க. 0, 0 இன்க்ளூட் ஆகும் இல்லையா? 0, 0ல இருந்து இன்க்ளூட் ஆகும். 0, 0 இன்க்ளூட் ஆகும். 0 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 தானே? 4 zeros 0 இல்லையா? அப்புறம் 0ல 4, அப்புறம் 0, 8. 0 - 4 is 4. 4 is a multiple of 4. 8 is a multiple of 4. 12 is a multiple of
4. 2 minus 6 4 வரும் இல்லையா? அதே மாதிரி 2 minus 10 8 வரும். அப்புறம் 3 minus 7 நம்மளுக்கு 4 வரும். 3 minus 11 4 வரும். ஸோ இந்த மாதிரி செட்ஸை நம்ம எந்த ரெண்டு நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மைனஸ் பண்ணினா 4 மல்டிபிள்ஸ்ல வருதோ அதெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய வரும். ஸோ டாட் போட்டுட்டு கடைசியில் இருக்கிற 12 minus 12 போட்டால் போதும். சரிங்களா? நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் எடுத்து தானே ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் போதும். இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் பாருங்க. இப்போ இது ரிஃப்ளெக்சிவ் அண்ட் அதோட கண்டிஷன் போட்டாச்சு. a, a belongs to r அப்படின்னா என்ன அர்த்தம்? a minus a வந்து நமக்கு 0வா தானே இருக்க போகுது. எதை நான் இதில் 12 0 minus 0 0 தான் வரப்போகுது. 1 minus 0 தான் வரப்போகுது. 2 minus 2 0 தான் வரப்போகுது. 0 is a multiple of 4 தானே. 0 is a multiple of 4. 0 is a multiple of 4. So relation condition நமக்கு அது satisfy பண்ணுது. So a, belongs to R. So R is reflexive. Okay. So அடுத்த condition போலாமா? ஸோ இப்போ சிமெட்ரிக்கோட கண்டிஷனை எழுதியாச்சு. இப்போ பாருங்க, இது நம்மளுக்கு அவங்க ட்ரூன்னு கொடுத்தாச்சு. a minus b belongs to r அப்படின்னா என்ன அர்த்தம்? a b a minus b வந்து மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மல்டிபிள் ஆஃப் 4. இப்போ பாருங்க 4,8 எடுத்துக்கலாம். 4 minus 8 வந்து நம்மளுக்கு 4 வரப்போகுது இல்லையா? -4. இது மல்டிபிள் ஆஃப் 4 தானே. அப்போ 8 minus 4 என்னது? 4 தான் வரப்போகுது. இதுவும் நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் 4 தானே இருக்க போகுது. ஸோ அதை தான் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம முன்னாடி சம்மில் மைனஸை காமனாக எடுத்தேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி எடுக்க போகிறேன். மைனஸை இப்போ நான் காமனாக எடுத்தேன்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஓகே. அப்போது இதை நான் என்ன பண்ணலாம்? மைனஸ் பி மைனஸ் ஏன்னு போடலாமா? ஸோ இதுவும் நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்கும். மல்டிபிள் ஆஃப் 4. Therefore b, a belongs to R. Therefore R is symmetric. புரியுதுல? ஸோ இப்போ டிரான்சிட்டிவோட கண்டிஷன் எழுதியாச்சு. இப்போ அதில் இருக்கிற எக்ஸாம்பிளும் எடுத்து போடலாம், இல்லை நீங்கள் ஜென்ரலாக a minus b அப்படின்னும் எடுத்து போடலாம். இப்போ பாருங்க, a minus b belongs to r அப்படின்னா என்ன அர்த்தம்? a minus b belongs to rனா நமக்கு இப்போ நம்ம இதில் a வந்து 4, b வந்து 8, c வந்து 12 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ a minus b belongs to rனா a, b belongs to rனா a minus b நமக்கு multiple of 4 இல்லையா? multiple of 4. b minus c belongs to r அப்படின்னா என்ன அர்த்தம்? b minus c is a multiple of 4. இப்போ பாருங்க, a minus இதில் பார்க்கலாம். a minus b அப்படின்னா 4 minus 8 நம்மளுக்கு -4 வரப்போகுது. இதுவும் மல்டிபிள் ஆஃப் 4 தான். அப்புறம் b minus c that is 8 minus 12 நம்மளுக்கு 4 தான் வரப்போகுது. இதுவும் மல்டிபிள் ஆஃப் 4 தான். அப்போ b-ஓட வேல்யூ, a-ஓட வேல்யூ 4, c-ஓட வேல்யூ 12. இது ரெண்டுத்தையும் பண்ணாலும் நம்மளுக்கு 8 தான் வரப்போகுது. இதுவும் நம்மளுக்கு மல்டிபிள் ஆஃப் 4 தான் இல்லையா? ஸோ நம்ம therefore a minus c is equal to multiple of 4 அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? Because sum of two multiples of 4 is again the multiple of 4 தான் வரப்போகுது. Okay. Therefore a, c belongs to R. Therefore R is transitive. So இப்போ the relation R satisfies all the three relations, hence R is equivalence relation. இன்னொன்று என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Find the set of elements related to 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? in each case, ரெண்டு கேஸ்லையுமே. அப்போ 1ஓட ரிலேட் ஆன இது என்னென்ன இருக்கு? இந்த ரிலேஷனில் நம்ம போட்டோம் இல்லையா? 0, சாரி இது 2க்கு அப்புறம் 0க்கு அப்புறமா 2 போயிட்டேன். ஸோ 1,5 நமக்கு வரும். அப்புறம் 1,9 வரும், 8 வரும் இல்லையா? அவ்வளோதான். 1,9 1,5
அவ்வளோதான் வரும் இல்லையா. 1,1 நம்மளுக்கு 0 வரும். ஓகே, 1,1 நமக்கு 0 வரும். ஸோ அப்போது 1,1, 1,5, 1,9 இதுதான் நம்மளோட செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப். த எலிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு 1 என்னது, therefore the elements, so the elements related to 1 என்னது 1,5,9. இதை என்ன இன்னொரு மெத்தட்ல சொல்லுவாங்க அப்படின்னா, this is also called equivalence class of 1. equivalence, EQUIVALENCE, equivalence class of 1ன்னு கேட்பாங்க. ரிலேட்டட் டு 1ன்னு கேட்டாலும் இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1 இல்லை 2 எத்தனை நம்பர் கேட்டாலும் நம்ம அதோட கூட இருக்க அந்த நம்பரை நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் போர்ஷன், செகண்ட் ரிலேஷன் பார்க்கலாமா. A is equal to B பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ், நான் ரிலேஷன் கண்டிஷன் எழுதியாச்சு. ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ A, A பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், ஏவும் ஈக்குவல், ஏவும் ஈக்குவலாக தானே இருக்குது. ஏ ஈக்குவல் டு பி தானே, இது A இது B அப்படின்னா A ஈக்குவல் டு B தானே இருக்குது, சேமாக தானே இருக்குது. அப்போ A, பிலாங்ஸ் டு ஆர், அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸ். ஸோ சிமெட்ரிக்கு பாருங்கள், சிமெட்ரிக்கோட கண்டிஷன் எழுதிட்டேன். A, B பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், A இஸ் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். A ஈக்குவல் டு பின்னா B ஈக்குவல் டு ஏவா தானே இருக்கும். ஸோ B, A பிலாங்ஸ் டு ஆர் இஸ் சிமெட்ரிக். ஸோ டிரான்சிட்டிவ் பாருங்கள், டிரான்சிட்டிவ் கண்டிஷன் எழுதியாச்சு. A, B பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், A ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். B, C பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், B இஸ் ஈக்குவல் டு சின்னு அர்த்தம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேம்னா இவங்க ரெண்டு பேரும் சேமாக தானே இருப்பாங்க. தென் A இஸ் ஈக்குவல் டு C. அப்போ A, C பிலாங்ஸ் டு ஆர், therefore R இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த மூணு கண்டிஷனும் நமக்கு ட்ரூன்றதால it satisfy all the relations, hence R is equivalence. அப்புறம் எலிமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, எந்த எலிமெண்ட்ஸ் 1ஓட ரிலேட் ஆயிருக்குன்ட்டு. இதில் 1ஓட ரிலேட் ஆன எலிமெண்ட்ஸ் என்னது, 1 மட்டும் தானே. 1ஓட ரிலேட் ஆனது 1 மட்டும்தான் இல்லையா, செல்ஃப் தானே இங்கே. ஸோ அப்போ செட் ஆஃப் எலிமெண்ட் ரிலேட்டட் டு 1 இஸ் என்னது, 1 மட்டும்தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இந்த 10th சம்மில் பாருங்கள், நம்மளுக்கு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்மளே ஒரு ரிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கணும், எஸ் வந்து எஸ்ஆர்டியில் எஸ் மட்டும் ஓகே, இது ரெண்டும் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அப்போ நம்மளே ஒரு செட் எடுத்துக்கலாம், 1, 2, 3ன்ட்டு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுங்க, கம்ப்ளீட் ப்ராடக்ட். 1, 1, 1, 2, 1, 3, 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 3, 2, 3, 3. இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A கிராஸ் A. சரிங்களா. இப்போ இதுல இருந்து நமக்கு சிமெட்ரிக்கு மட்டும் ஒரு இது கண்டிஷன் ஓகே பண்ணி எடுத்துக்கலாம். 1, 2வும் 2, 1 இதுதான் நமக்கு சிமெட்ரிக் இல்லையா. சிமெட்ரிக் ரிலேஷனை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இங்கே ஆர் போட்டிருக்கேன். சிமெட்ரிக் ரிலேஷனை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்மளே ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா. நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம், ABC, XYZ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு இந்த ரிலேஷன் மட்டும் சிமெட்ரிக் கண்டிஷனுக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரே லைன்லயே முடிச்சிடலாம். இது சின்ன கொஸ்டினா தான் இருக்கும். சரிங்களா. இல்லைன்னா நீங்க ரிஃப்ளெக்சிவ் போட்டு அந்த கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன் நீங்க போட்டு அடுத்த லைன்ல இதுல இருந்து இது இல்லை அப்படின்ட்டு போட்டுட்டு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு போடலாம். சரிங்களா. ஆனால் நமக்கு இது ஒரே லைன்லேயே முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, 1, 1, 2, 2 இதெல்லாம் என்ன, நாட் பிலாங்ஸ் டு ஆர், therefore ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே. இப்போ செகண்ட் என்னது, 1, 2 இருக்கு, 2, 1 இருக்கு. these are belongs to, அப்போ இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா. ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். நீங்க தனித்தனியா ரிஃப்ளெக்சிவ்னு போட்டு அதோட கண்டிஷன் எடுத்துட்டு பெரிய சம்மா இருந்துச்சுன்னா, பெரிய நிறைய மார்க் கொஸ்டின், இப்போ 5 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி போடலாம். சரிங்களா. இதுல சின்ன இப்போ 1 மார்க்ல தான் மேக்ஸிமம் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரே சிங்கிள் லைன்லயே நீங்க முடிக்கலாம். சரிங்களா. இப்போ இன்னொன்னு என்னது, 1, 2, 2, 1 சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னா பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு. பட் என்ன இல்ல, 1, 1 A, C belongs to R இல்ல. Therefore R is not transitive.
ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணியாச்சு, இது ரெண்டும் ஃபால்ஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அடுத்து பாருங்க, டிரான்சிட்டிவ் ஆனால் ரிஃப்ளெக்சிவும் இல்லை சிமெட்ரிக்கும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து நமக்கு தேவையான டிரான்சிட்டிவ் எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். 1,2, 2,3, 1,3 இது மட்டும் எடுத்துக்கலாம். இது மட்டும் எடுத்துக்கிட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம இது வரைக்கும் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இப்படி தானே ஆர்டரில் போகிறோம். ஸோ ஆர்டராகவே போகலாம். சரிங்களா? இப்போ பாருங்க 1,2 1,1 இல்ல இங்க 1,1 இல்ல. so it is not belongs to R. அப்படின்னா என்ன அர்த்தம்? R is not reflexive. ஓகே, சேம் தானே, A, A தானே வரணும் நமக்கு, அது இல்ல இல்லையா? சரி, நெக்ஸ்ட் சிமெட்ரிக் பாருங்க. 1,2 இருக்கு, ஆனா 1,2 belongs to R, பட் என்ன இல்ல 2,1 belongs to R இல்ல. therefore R is not symmetric. ஓகே, இது சப்போஸ் தனித்தனியா क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க இந்த எழுதணும், அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும், அப்புறம் தான் ரிலேஷன்ஸ் எழுதணும். இது ஒரே இதுல இருக்கிறதால இந்த ரெண்டு லைனும் எல்லா क्वेश्चनக்கும் வரும். இது மட்டும் தான் மாறும். சரிங்களா? நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துப்போம். என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு தேவையான ரிலேஷனை மட்டும் எடுத்துப்போம். சரிங்களா? இங்கேயும் நான் அது மட்டும் தான் எடுத்துக்கிறேன். டிரான்சிட்டிவ்ன்றால் டிரான்சிட்டிவ்காக. ஸோ நான் இந்த ரெண்டு லைன் போடலன்றதால நீங்களும் போடாம விட்டுறாதீங்க, போடுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ 1,2 பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு அண்ட் 2,3 பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு and 1,3 belongs to R இருக்கு. ஓகே, அப்போ R is transitive. ஓகே, ஸோ நீட் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. அதுக்கு தான் நான் கலர் பென்சிலாக இந்த நீட் இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்க, நம்ம ஒரு ரிலேஷன் எடுத்துக்காச்சு 1,1 ரிஃப்ளெக்சிவ்ல. அப்போ அந்த மூணுமே A, 1, 2, 3 இருக்க செட்டில் இருக்கிற இந்த மூணுமே 1,1, 2,2, 3,3 ஆயிடுச்சு. அண்ட் சிமெட்ரிக்ன்றதால 1,2 இருந்துச்சுன்னா 2,3, 1,1 இருந்துச்சுன்னா 1,1 இது எல்லாமே ஓகே. 1,2 இருந்துச்சுன்னா 2,1 வேணும்ல. ஸோ 2,1 போட்டுக்கலாம், 2,1 போட்டுக்கலாம். அப்புறம் 2,3க்கு 3,2 இருக்கு. அண்ட் டிரான்சிட்டிவ் இல்லை. 1,2 1,2 பாருங்க, 1,1 1,2 அப்போ 1,2 இருக்கணும்ல, 1,2 இல்லை. ஸோ அப்போ டிரான்சிட்டிவ் இல்லை. ஸோ அதுதான் இப்போ நம்ம 3 லைன்ல எழுதிடலாம் சிம்பிளா. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்க பாருங்க, 1,1 belongs to R, 2,2 belongs to R, 3,3 belongs to R. அப்போ therefore R is reflexive. ஓகே, அடுத்து 1,2 belongs to R, 2,1 belongs to R இல்லையா? and 2,3 belongs to R, 3,2 belongs to R. அப்போ therefore R is symmetric. ஓகே, அடுத்து பாருங்க டிரான்சிட்டிவ் கண்டிஷன். 1,2 belongs to R இருக்கு, 2,3 belongs to R இருக்கு, ஆனா 1,3 not belongs to R. அப்ப என்ன அர்த்தம்? R is not transitive. ப்ரூவ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ இங்கே ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும், சிமெட்ரிக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ செட் எழுதாச்சு. ரிலேஷன் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ்க்கு 1,1, 2,2, 3,3 வேணும், அது எழுதியாச்சு. அதுக்கு டிரான்சிட்டிவ்க்கு 1,2, 2,3, 1,3 இருக்கணும், எழுதியாச்சு. சிமெட்ரிக் கண்டிஷன் 1,2, 2,1 இல்ல பாருங்க, 2,3, 3,2 இல்ல பாருங்க, 1,3, 3,1 இல்ல பாருங்க. ஸோ அப்படியே எழுத வேண்டியதுதான் நம்ம சம. சரிங்களா? ஸோ என்ன எழுதலாம்? 1,1, 2,2, 3,3 belongs to R, therefore R is reflexive. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சிமெட்ரிக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ 1,2 belongs to R, பட் என்ன இல்லை? 2,1 not belongs to R, therefore R is not symmetric.
Okay, then 1,2 belongs to R, 2,3 belongs to R and 1,3 belongs to R இருக்கு. Therefore, R is transitive. Okay, so prove பண்ணியாச்சு. Next, fifth. ஸோ இதில் பாருங்க நான் 1,2 எடுத்திருக்கேன். நமக்கு ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது. அப்போ 1,1, 2,2, 3,3 இருக்கக்கூடாது. சிமெட்ரிக்கு 1,2, 2,1 இருக்குது. அண்ட் டிரான்சிட்டிவ்க்கும் 1,1 இருக்குது. இந்த 1,1 மட்டும் தான் இருக்கு. 2,2, 3,3 எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்பதான் ரிஃப்ளெக்சிவ். ஒன்று மட்டும் வந்தா ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ எழுதிடலாமா? ஸோ இங்கே பாருங்க 1,1 பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு. பட் 2,2, 3,3 நமக்கு பிலாங்ஸ் டு ஆரா இல்லை. அதனால ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்புறம் 1,2 பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு. 2,1 பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். 1,2 பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் 2,1 பிலாங்ஸ் டு ஆர். 1,1 நமக்கு பிலாங்ஸ் டு ஆரா இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ இந்த 10 சம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள். இல்லைனா அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டீச் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனை ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி உங்களோட எக்ஸசைஸில் பின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.